இந்த இடத்துல ஆண்டவரை காணப்படுகிற எல்லா தீய ஆவியினாலும் எல்லா சுற்றுப்புறத்துல வானமண்டலத்தின் ஆவியினாலும் ஜெயத்தை பேசுகிறோம், ரட்சிக்கிறோம், எடுத்துக்கொண்டோ எல்லாரும் ஆவியருடைய வியாபகமாக ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவர் இயேசுவே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர். ஆண்டவர் இயேசுவே, விடிவெள்ளியே எங்கள் திவ்யமே, என்றென்றும் தொழுதிடுவோம். விடிவெள்ளியே எங்கள் திவ்யமே, என்றென்றும் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் திடமகி கோர்த்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் திடமகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. அபிஷேகம் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. அபிஷேகம் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த
வல்லமையுடன் ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடன் வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே காணல் கொண்டு உமக்காய் ஜொலித்திட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உன்னத மலைகள் வல்லவர் இல்லத்தில் என்றும் தங்குவேன் உன்னத மலைகள் வல்லவர் இல்லத்தில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி நடக்கலாமே என்றே சொல்லுவேன் தேவனை நோக்கி நடக்கலாமே என்றே சொல்லுவேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதித்துக் கொண்டே இருப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் ஆவியின் மேலும் நடந்தே செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் ஆவியின் மேலும் நடந்தே செல்லுவேன் சாத்தானை சகல பலிகளில் அதிகாரம் எனக்குண்டு சாத்தானை சகல பலிகளில் அதிகாரம் எனக்குண்டு அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதித்துக் கொண்டே இருப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இரவின் பயங்கரம் பகலின் நம்பல் எதற்கும் பயமில்லை இரவின் பயங்கரம் பகலின் நம்பல் எதற்கும் பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் நம்பும் உறைவிடம் உன்னத தேவன் எனது அடைக்கலம் நம்பும் உறைவிடம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை விதித்து விட்டார், இயேசு காலாலை விதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர், நீரே பரிசுத்தர். உம்மை ஆராதிப்போம். நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர், நீரே பரிசுத்தர். உம்மை ஆராதிப்போம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீக்கியதே. கிறிஸ்து எனக்காய் சாபமானீர், ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானே, எனக்காய் நீ சாபமானதான சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே நீர் எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆனீரே. நன்றி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, 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 பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றியே என்று கூறுகிறோம். நாம் உன்னதமாய் இருக்கிறதுனால சிங்கத்தின் மேலும் நாவின் மேலும் நான் நடந்து செல்லுவேன். சாத்தானே, சகல வல்லமையும் எனக்கு மேற்கொள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாடினோம்.
ஆண்டவர் பாடல தர தர ஜீவன் தந்தி தெரிந்து கொண்டு வாழ வைத்து சுகம் தந்தி உண்மை ஆராதிக்க எதுக்காக உண்மை ஆராதிக்க ஞானம் தந்தி வரம் தந்தி எனக்கு சமாதானம் தந்திருக்கிறேன் விடுதலை தந்திருக்கிறேன் இந்த கால வேளையை சுகமாய் எழுத உதவி செய்திருக்கிறேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்தவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்தவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நானே உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். நானே உன்னை உருவாக்கினேன், இதுவரை நடத்தினேன், இப்பொழுது நானே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவன் என்று சொல்லி நான் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர் நம்மை மறக்காமல் இருக்கிறபடி நாமே அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. அவர் நம்ம நினைவாயிருக்கிறார் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லுவோமா. ஓ நினைவாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நீ ஆசீர்வதிப்பீரப்பா. கர்த்தரின் மேல் நினைவாகவே இருக்கிறதற்காக நன்றி. எங்களை நினைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட உங்களுடைய பாடங்கள் பல இருக்கலாம், உங்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம், பல காரியங்களோடு வந்திருக்கலாம். முதலாவது உங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியாட்டாலும் கூட இப்பொழுது உங்களுக்காக முதலாவது நீங்களே ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்களோ ஒருவரை எங்களுக்காக என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஒரு விடுதலை உண்டாகும். ஆண்டவர் இதைத்தான் சொன்னார். இன்றைக்கு கடைசியாக வசனம் கேட்ட பிறகு ஜெபம் பண்ணலாம். ஆனா முன்கூட்டியும் நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வைத்து விட்டு கவலைகளை எல்லாம் விசாரிக்கிறவர் எல்லாத்தையும் வைத்து விட்டு பாரமான எல்லாவற்றையும் உதவி தள்ளி விட்டு நம்ம வீட்டை விட்டு எப்படி வந்தோமோ ஓடோடி இந்த ஆலயத்துக்கு வந்தோமோ பாரமான எத்தனையோ காரியத்தை முடிச்சுட்டு ஆனால் அதை நினைக்கிறதே இல்லை, நினைச்சே பார்க்கறது இல்லை. எல்லாவற்றையும் தள்ளி விட்டு நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற சூழ்நிலை என்ன பேசுதோ, யார் என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் தள்ளி விட்டு சுற்றி நெருக்கி நிற்கிற அந்த சிச்சுவேஷனை சூழ்நிலையை பார்க்காம பாரமான எல்லாத்தையும் ஒன்றை கூட நம்ம எல்லாத்தையும் அதை நம்ம மேல சுமக்காம இயேசுதான் சுமை தாங்கியா இருக்கிறதுனால நமக்கு நியமித்த ஓட்டம் என்று சொல்லி இது ஒரு விசுவாச ஓட்டம், இது எனக்கு ஒரு விசுவாச பயணம் ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நேராக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இன்ப காணாதுக்குள்ளாக நான் அவரை பார்க்கும்படிக்கு என் ஏசு ராஜாவை நான் பார்க்கும்படிக்கு நான் தகுதியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தகுதிக்குள்ள ஆக்கப்பட்டு விட்டேன் என்று ஒரு உண்மை ஒரு சத்தியம் வரும் வரையிலும் நாங்கள் செபித்துக் கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அதனால எல்லாவற்றையும் நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். பாடுகளில் அவருடைய வல்லமையை உயிர்த்தெழுந்த வல்லமையும் பாடுகிற ஐக்கியத்தை அறிகிறதற்கும் நம்முடைய மரணத்துக்குள்ளாக்கி அவன் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆகினோம். இப்பொழுதே அறிவோம். நம்முடைய சரீரத்தில் மட்டும் அல்ல, நம்முடைய ஆவியில் மட்டும் அல்ல, ஆத்மாவில் மட்டும் அல்ல, நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம அங்கேதான் போடுறோம்.
நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சூரியனுக்குரிய மகிமை வேற, சந்திரனுக்குரிய மகிமை வேற என்று சொல்லியிருக்கிறது. நானே உன்னை மீட்டுக் கொண்டே சொல்கிறார். நானே உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். நானே உன்னை உருவாக்கினேன், இதுவரை நடத்தினேன், இப்பொழுது நானே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவன் என்று சொல்லி நான் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர் நம்மை மறக்காமல் இருக்கிறபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? அவர் நம்ம நினைவாயிருக்கிறார். கர்த்தரின் மேல் நினைவாயிருப்பேன் என்று சொல்லுவோமா? நினைவாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நீ ஆசீர்வதிப்பீரப்பா. கர்த்தரின் மேல் நினைவாகவே இருக்கிறதற்காக நன்றி. எங்களை நினைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட உங்களுடைய பாரங்கள் பல இருக்கலாம், உங்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம், பல காரியங்களோடு வந்திருக்கலாம். முதலாவது உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியாட்டாலும் கூட இப்பொழுது உங்களுக்காக முதலாவது நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஒரு விடுதலை உண்டாகும். நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வைத்து விட்டு, கவலைகளை எல்லாம் விசாரிக்கிறவர், எல்லாத்தையும் வைத்து விட்டு, பாரமான எல்லாவற்றையும் உதவி தள்ளி விட்டு, நம்ம வீட்டை விட்டு எப்படி வந்தோமோ, ஓடோடி இந்த ஆலயத்துக்கு வந்தோமோ, பாரமான எத்தனையோ காரியத்தை முடிச்சுட்டு, ஆனால் அதை நினைக்கிறதே இல்லை, நினைச்சே பார்க்கறது இல்லை, எல்லாவற்றையும் தள்ளி விட்டு, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற சூழ்நிலை என்ன பேசுதோ, யார் என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் தள்ளி விட்டு, சுற்றி நெருக்கி நிற்கிற அந்த சிச்சுவேஷனை சூழ்நிலையை பார்க்காம பாரமான எல்லாத்தையும் ஒன்றை கூட நம்ம எல்லாத்தையும் அதை நம்ம மேலே சுமக்காம, இயேசுதான் சுமை தாங்கியா இருக்கிறதுனால நமக்கு நியமித்த ஓட்டம் என்று சொல்லி, இது ஒரு விசுவாச ஓட்டம், இது எனக்கு ஒரு விசுவாச பயணம் ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நேராக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இன்ப காணானுக்குள்ளாக நான் அவரை பார்க்கும்படிக்கு, என் இயேசு ராஜாவை நான் பார்க்கும்படிக்கு நான் தகுதியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தகுதியுள்ள ஆக்கப்பட்டு விட்டேன் என்ற ஒரு உண்மை, ஒரு சத்தியம் வரும் வரையிலும் நம்ம செபித்து கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அதனால எல்லாவற்றையும் நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். பாடுகளில் அவருடைய வல்லமையும், உயிர்த்தெழுந்த வல்லமையும், பாடுகளை ஐக்கியத்தை அறிகிறதற்கும் நம்முடைய மரணத்துக்குள்ளாக்கி அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று குப்பையாக இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் அது உயிர்ப்பிக்கிறார் மட்டும் இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் உயிர்த்தெழுதின் வல்லமையை நம்ம அறிய போகிறோம். நம்மையை எழுப்புவார். உயிரோடு இருக்கிற நம்ம ஆண்டவர் வர்றதை கண்ணார காண போகிறோம். நிறைய பேர் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்க மாட்டாங்க. அவர் உயிர்த்தெழுந்தது போல இப்பவே நம்முடைய ஆவி தகுதியாக்கப்பட்டு, மனம் புதிதாக்கப்பட்டு, எல்லாத்தையும் விடுறதுன்னு அர்த்தம் இல்லை, நஷ்டம் குப்பைன்னு சொல்லி எண்ணிட்டு ஓடுறது அல்ல. நம்ம உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்குன்னு சொல்லி பவுல் எழுதிட்டாரு. அவருடைய உயிர்த்தெழுந்து வல்லமை நம்ம அறியணும், இப்பொழுதே அறியணும். நம்முடைய சரீரத்தில் மட்டும் அல்ல, நம்முடைய ஆவியில மட்டும் அல்ல, ஆத்மாவில மட்டும் அல்ல, நாளைக்கு நம்ம எதிர்காலத்திலும் நம்ம அறியதான் போகிறோம். இந்த வசனம்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவனவன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சூரியனுக்குரிய மகிமை வேற, சந்திரனுக்குரிய மகிமை வேற என்று சொல்லி இருக்கிறது. என்ன மேனிய கோதுமை என்றால் கோதுமையை பலனாக காண முடியும். ஒரு ஆப்பிள் ட்ரீ என்றால் ஆப்பிள் பலனாக கிடைக்கும். அது போல மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் உயிர்த்தெழுதல்ல நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கும். நம்முடைய சரீரம், ஆத்மமான சரீரம்
ஆச்சரியமான சரீரத்திற்கு ஒப்பாக மருத்துவப்படுத்துவார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்த வார்த்தை, என்னோடு பேசின வார்த்தை அது. அதனால அவள் ஞாபகப்படுத்துகிறார். இந்த அற்பமான சரீரம், சொல்லுங்க, இந்த அற்பமான சரீரம் ஆச்சரியமாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு நாள்ல மருத்துவப்படுத்தப்பட போகிறது. என் ஆண்டவர் அதுக்காக இப்பொழுதே மருத்துவ வாங்கு என்று சொல்றாரு. மனதை புதுசா வச்சுக்கோ, மனசை புதுப்பி என்று சொல்லுகிறார். மனசை ரெஃப்ரெஷ் பண்ணு, மைண்டை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் எல்லாவற்றையும் மெய்யாகவே பாட ஏற்றுக்கொண்டே சொல்லும் பொழுது நீங்க சுமக்கணும். நம்ம இல்லை, ஆண்டவர் மேல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துரும் பொழுது அது ஈஸியா இருக்கும். எல்லா காரியமும் ஈஸியா இருக்கும், எல்லாம் செய்ய முடியும். பலன், அதுக்கு தகுந்த பலன் கூடிக்கொண்டே தான் போகவே ஒழிய குறையவே குறையாது. ஆண்டவரே, அதிகமான உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கும். நான் கேளுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு அதிகமாக ஆண்டவரே என்ன அபரிமிதமா நிரப்புங்கப்பா என்று சொல்லி கடந்த நாளில் நம்ம தியானித்தோம். நாசரேயனாகிய இயேசு அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தா வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தது போல கேட்போம். சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார் சொல்லி பாடுறோம். ஆனா நம்ம சில வேளைகள்ல தூக்க நேரங்கள்ல தூங்குகிற இடங்கள்ல அல்லது உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய நிலை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க படுக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தான் தெரியும். பயமுறுத்துகிற ஆவி உங்களோடு போராடினது உண்டு. ஆனாலும் அதிலே கூட ஆண்டவர் வெற்றி தந்து உங்களை இந்த கால வேளையிலே கொண்டு வந்திருக்கிறார். விடுதலை தந்து கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறபடி நல்ல வெற்றியை கொடுத்திருக்கிறார். நம்ம கூட்டு ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். அதான் ஒன்னஸ். ஆவியில ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை இருக்கும் பொழுதுதான் அந்த ஒருமைப்பாடோடு ஜெபிக்க முடியும். பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் காரியம் அவர்களுக்கு உண்டாகும். இரவு நேரத்திலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊழியம் செய்ய வைக்கிறார். இரவு நேரத்திலும் விடுவிக்கிறார். பகல்ல எழுப்பினாலும் அந்த இடத்திலும் விடுதலையை கட்டளையிடுகிறார், சுகத்தை கட்டளையிடுகிறார். டயர்ட்னஸ் இல்லாதபடிக்கு, களைப்பு இல்லாதபடிக்கு மாற்றுகிறார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு அந்த கீயை தந்துட்டாரு, ஒரு திறவுகோலை தந்துட்டாரு. சாத்தான மேற்கொள்றதுக்கு அல்லது ஒரு காரியத்தை பைண்ட் பண்ணி போடுறதுக்கு, எதிர்த்து நிற்கிறதுக்கு கிருபையை தந்துடுறாரு. அதை பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலகத்துல நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும். அப்படி என்றால் சாத்தானின் ஆவி ஒருவேளை கொக்கரிக்கலாம் அல்லது எழும்பலாம், அல்லது நம்ம அதிகமாக ஜெபிக்க ஒப்பு கொடுக்க ஏதோ நீங்க ஃபீல் பண்ணலாம். அதெல்லாம் அதை நம்பாதீங்க. அதெல்லாம் போய் அவன் பயமுறுத்துகிறவனின் ஆவி. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து விட்டோம். இப்பொழுது உங்களுடைய எல்லா காரியத்தையும் வழியை ஒப்பு கொடுத்து உருவச்சோம் பண்ணுங்க. ஒருவரோ இருவரோ உங்களுடைய வாயை திறந்து சுருக்கமாக, ஆண்டவரே, நாங்கள் பாவத்தோடு இருக்கும் பொழுது பிறருக்காக பரிந்து பேச முடியாதப்பா. அதனால எங்களுடைய பாரம் ஒன்றை விடாம என்னுடைய சிந்தனை எல்லாம் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒரு ஒழுங்கான சிந்தையை தாங்க, உத்தமமான சிந்தை, ஒழுங்கான சிந்தை, மேம்பாடான சிந்தையை ஆண்டவரே தந்துருங்கப்பா. அதை மட்டும் சிந்தித்து கொண்டிருக்க உதவி செய்திருங்க. கற்புள்ளது எதுவோ, உத்தமம் எதுவோ, ஒழுங்கானது எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்க. நான் உனக்கு சொல்லுறேன், ஒரு உயரமான ஒரு திறப்பு போல இடத்திலிருந்து எடுக்கிற மாதிரி நம்ம உள்ள குட்டி அவங்களை கொண்டு போட்டதை எடுக்கிற மாதிரி நான் உடைய எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுதே ஏற்றதான் பார்க்கிறேன். அப்போ அந்த திறவுகோல் அப்படின்னு பயந்துச்சேன். காலையில் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை கீழே தந்துட்டேன். நீ கற்பது எதுவோ அது எதை பொறுத்தையோ எது மேல நீ சேர்ந்த கட்டளையோ அந்த செயல் உண்டாகிவிட்டது. பயப்படாது. கற்பது எதுவோ அது அப்படின்னு
ஏதாவது ஒரு இதை கட்டி போட்டீங்கன்னா கட்டி தானே இருக்கும். நீங்களா அவுத்தாலாம் ஒரு டாக்கோ ஏதோ ஒரு மாடோ ஏதோ வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கிறோம். அதை கட்டி போட்டா சங்கினால அது என்ன செய்யணும்? கட்டி தான் இருக்கும். ஆனா அவங்க ஒரு கழுதைக்குள்ள கட்டினதுல கட்டை விட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இயேசுவா. அப்ப அவங்க போய் அதை அமைக்க வேண்டியது. ஆண்டவர் கட்டுகிற அதிகாரத்தையும் கட்டவிழ்க்கிற அதிகாரத்தையும் என்ன செய்யறாரு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பலவழிகளை திறந்து சொல்றாரு. அந்த தசமத்தை குறித்து ஐடியாசிக்கு அவன் இடப்படாமல் போகணும்னு ஆசைப்படுறான். அப்ப இந்த காரியத்தை மட்டும் நம்ம செய்யாம இருந்தா எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் சில இடத்துல கட்டிருப்பாரு, சில இடத்துல கட்ட விழுப்பாரு. அப்படின்னா என்ன இருக்கும்? நமக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறது, கட்டவிட்டு விடுறது. செத்த ராட்சதன் திரும்ப இருந்தான். இப்போ ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் சிறுவையை குறிச்சு. ஆவியானவருடைய நான் விட்டு கொடுத்துட்டேன். ஜெபம் பண்ணினாலும் அவங்க என்ன செய்யும்? மறுபடியும் ஒரு காரியத்தை விடுவிக்கும், ஒரு ஊழியம் இருக்கும் அந்த இடத்துல. அதான் தூதருடைய ஊழியம். ஆனால் ஒரு பணிவிடையின் ஆவியானவர் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக தூதர்கள் என்ன செய்கிறார்? அனுப்பி அவங்களாம் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார், பணிவிடை ஆவிகளா இருக்கிறார். இரவி பயன்படுத்தும் மகளிர்களுக்கும் அதுக்கும் பயன்படாமல் இருப்பாய். இரவுல உங்களுக்கு அப்படியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறதும் இயேசுவின் பேரும் சொல்ல வரணும். நான் அப்படிதான் சொன்னேன். அப்போ ஒரு அதிகாரத்தோடு நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அவ்வளோ தூரம் பாடி ஆரம்பிச்சு அந்த பிசாசுக்கு என்ன செய்யற பிடிக்க அதுல வாய்ப்படவே கூடாது. அப்ப தைரியம் தாங்க கொடுக்குறாருன்னு சொல்றேன். புரியுதா? தைரியம் ஆவி கண்ணுள்ள ஆவிய வெடித்த சாஃப்ட் மைண்டர் கொடுக்குறாரு. ஆவியில வெடிப்ப கொடுத்தாதான் ஓடு வெளியே போ. அவ்வளவுதான். நம்ம இதை பெருசா எக்ஸாம்ஸ்லேட் பண்ணி அது வந்துச்சு இது வந்துச்சு, அதுக்குரிய சரக்கு இருந்தா வரும். அதனால அதுக்குரிய சரக்கு தான் என்ன செய்வோம்? எடுத்து போட்டுருக்கு தெரியுமா? சரிமா சுற்றிருக்கோம் போன். அப்ப ஆண்டவருக்கு நம்ம வெட்கப்படுத்துற தேவனாங்க. அவன் நம்ம வெட்கப்பட்டு போன மாதிரி நம்ம பயந்தாமொழி மாதிரி என்ன செய்வோம்? அப்படிங்கிறது போகும்போது நம்ம வேண்டிக்க பொருளாக பார்ப்போம். அப்படியெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம இயேசுவின் நாமம் வரணும், அப்போ ஒரு பாட்டு வரணும், அல்லது ஒரு வசனம் வரணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை படிக்கணும், வார்த்தையை எடுக்கணும், வார்த்தையை சமமாக்கிறது. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு. நான் தியானிச்ச வார்த்தை, நான் முந்தினவரும் முந்தினவர்களாகி உங்களோடு இருப்பவர் நான், பிந்தினவர்களை வரவழைக்கிறவரும் நான் தான். அப்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வெளிப்படுத்தல படிக்கிறோம், முந்தினவரும் பிந்தினவரும் அழுவாவுமே தான் ஆதியும் அந்தமும். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது உடனே வேகமா அதை தேடி எடுத்து வாசித்து, அப்ப ஆண்டவர் நமக்கே என்ன செய்வாரு? படிக்கிறதுக்கு ஒரு தியான புஸ்தகத்தை நீங்க படிச்சாலும் சரி, ரெகுலரா வாசிக்கிறதுக்கு ஒரு ரீடிங் வச்சாலும் தப்பா. அது நம்ம ஆனாலும் உங்களுக்கு சரி ஆவியானவர்களுக்கு படிப்பேன், ஆவியாமா அடுத்த சங்கீதத்தில் ஒரு சாப்டரை படிக்கணும், அல்லது நீதிமொழிகளை படிக்கணும், அல்லது புதிய பாட்டில் உங்க அதிகாரம் படிக்க போறேன். இப்படி நம்முடைய தீர்மானமே போதுமானது. ஆனா கண்டபடி தேடிட்டு என்ன தர போறா இப்படி தேடிட்டே இருக்கோம்னா அவங்களுக்கு டைம்ல வேஸ்ட் ஆகும். நீங்க கரெக்டா ஜோடி படிச்சிட்டீங்கன்னா அவங்களை என்ன செய்வார்? நேரத்தை சொன்னேன் 4 மணிக்கு இல்லை, நான் 5 மணிக்கே எடுக்கணும். கரெக்டா என்ன செய்வோம்? அப்ப நாம விசுவாசிச்சு படுத்தப்போ எனக்கு நல்ல நித்திரையை கொடுத்தாருங்க. நித்திரையை கொடுத்தா நல்ல ஒரு நாட்சியை காட்ட அது எனக்கு அப்ப பயன்படுறதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. ஒருமனப்பட்டு நாமே ஜபத்தை பண்ற ஜபத்தை அவங்களே ஆனா ஒருமனப்பட்டு இன்னைக்கு நான் சொல்ல வந்த காரியம் அப்போ சில
பெருசா ப்ரிப்பேர் பண்ணல, ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறது ரொம்ப. இயேசுவை இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். கிறிஸ்துவினுடைய ஆத்மா 2வது அதிகாரம் 36 எழுதுறீங்களா? 36 வாசிங்க. சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். கிறிஸ்துவினுடைய ஆத்மா இருக்கு, அப்பதான் புரியும். கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கின்றோம். அவர் தேவனுடைய வலது பாதத்தினால் எழுதியப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படியே என்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை புரிந்தறிகிறார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உன்னுடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போகும் வரைக்கும் நீர் என் வலது பாதத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பேருடைய பிரசங்கம் அது எத்தனாவதுன்னா 14 ஒரு பிரசங்கம் பண்ற வசனம். அது 24 படிச்சிருக்கேன். அது எப்படி பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரு பாருங்க. நேற்று நான் சொன்னேன், அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க, பாடுகிற சிலுவையில் அறையப்பட்டதே என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அவ்வளவு பாடு இருந்தாலும் ஆனா மத்தியில் என்ன செய்யறாங்க, சிலுவையை அவங்க எழுதி பேசினாங்க. வேறு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களாம் ஆணையிட்டு அந்த 23 அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் எடுத்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவுத்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் வசிக்கப்படாதபடி அவர் என் வலது பாதத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விட்டீர், உன்னுடைய பரிசுத்த அழிவை காணவிட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உன்னுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே இடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் வீட்டெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய பலதரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா ஆகிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை ஒளிதறினார். வாசிட்டே போனா ரொம்ப நல்லாவே இருக்கும். வேறு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய கருத்து வெளிப்படுது. திருமணத்துக்கு படிச்சா வெளிப்படுதா இல்லையா? புரியுதா? தான் பைபிளை திருமணத்துக்கு படிக்கிறோம். அந்த ரீடிங் அவசியம். பேரே சொல்லுவாங்க, முதல்ல வாசி திரும்ப வாசி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ற சக்தி வரும். வாசிக்கவே மாட்டேன், நம்மளே வாசிக்க வேண்டியதுதான். வாசிக்கிறதால அந்த பிள்ளை இன்னைக்கே செய்யுது. வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அமைதியா என்ன சத்தம் வீட்டில் இருந்தாலும் அமைதியை உட்காந்து வாசிக்கிறது. திரும்ப வாசலாம் என்ன புரிஞ்சுட்டு தேவன் எழுப்பினாரு. இது நாங்க எல்லாம் சாட்சி. நானே சொல்றேன், நீங்க அதை நல்ல தெளிவா சொல்ல போறீங்க. 25 ஒரே இதான் இருக்கக்கூடாது.
நிறைய சொல்லலாம். டைம் ஆயிடுச்சு. அந்த சர்மன் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, பாஸ்டே அவங்க கருத்தை சொல்லிருக்கோம். என்ன இது வந்து பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுதே அதை தம்பி சொல்றியா ஏசு பிடிச்சு போல செய்யறாங்க. 23 இருந்து வாசம். ஆனா அவருடைய மரண உபாதி கட்டா அப்படின்னு செய்யறாங்க அப்படின்ட்டா கட்டுகளை அவிழ்த்து விட்டீர்கள் சொன்னா பலமா தாவீது மாதிரி பலமா நாங்க சாட்சியா இருக்கிறவங்களா இருக்கிறோம். உயிர்த்தவர்களுக்கு அவர் மரண உபாதி கட்டிலிருந்து அவங்க எழுப்பினாரு. நாங்க எல்லாம் சாட்சி சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பசங்களுக்கு என்ன இருக்குது இல்லையா? நீங்க அப்போ சிலையெல்லாம் படிச்சு பாருங்க. நான் சொல்லுவாரு புதிய இருப்பாங்க சிலுவை இல்லாம ஒண்ணுமே அதிகமா இருக்காது. எல்லாம் சிலுவை அறையப்பட்ட இயேசுவர், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவர். பிறவி சப்பாடி இந்த சபாக சுகத்தை கொடுத்தது யாரு? பிறவி கொடு போனை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நீங்க தான் அந்த இயேசுவை பிடிச்சி கொலை செய்யுங்க. என்ன தைரியம் பாருங்க ஆரம்பிக்கல. நீங்க யாராவது போயிட்டு சொல்லுவோமா சொல்லிட்டா அப்படி இருக்கும் தைரியசாலிதான். அப்பா பிடிச்சது பாருங்க. நீங்களா இயேசு பிடிச்சு கொலை செஞ்சு யாராவது பிடிச்சு கொலை செய்வாங்க பார்த்து கொலைகாரங்க தேடிக்கலாம் கொண்டு தேடி பிடிச்சு நீங்க தான் இப்படி எல்லாம் செஞ்சீங்க கொலை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிப்போம். ஆனா அவர் எவ்வளவு தைரியமா பேர் அப்போஸ்தலன் எவ்வளவு தைரியமா நீங்க அவனை எடுத்து கொலை செய்வீங்க. ஆனா அவரை எழுப்பினார். அவன் அவ்வாறு கட்டை என்ன செய்தா அவிழ்த்து அவிழ்த்து கட்டை அவிழ்த்து கட்டை அவிழ்த்து ஒரு வசனம் வந்துச்சு. ஆனா அதை எடுக்கவே இல்லை. சங்கீதத்தில் கண்டுபிடிச்சா இல்லை. கட்டளை அவிழ்த்து விட்டு ஞாயிற்றுக்கிழமையே அந்த ஏசார் சொன்னேன். சரி கட்டை இப்படி சூரிய கட்டளையும் அவர் என்ன செய்வாங்க அவிழ்த்து விடுறார். அவிழ்த்து விடுறார். அது அவிழ்த்து தான் இருக்குது. கட்டப்பட்டிருக்காங்க விடுதலை அதான் சார்ந்த ஒரு காரியம் சொன்னேங்க. அப்போ சேவனையோ மந்திரமோ தந்திரமோ இல்லை. அப்போ அவர்கிட்ட போய் அந்த சாட்சியை சொன்னாங்க. உங்க எதுக்கு வந்தோம் அப்படின்னு அழுத்தாரு. இப்போ எனக்கு யாரோ மாறிட்டாங்க ஏதோ ஒரு கருத்து சொன்னேங்க வேகமா வந்து சாட்சி அது. அப்போ ஆண்டவர் வந்து அவிழ்த்து விடுகிற கட்டை அவிழ்த்து பார்த்தோம். மரண உபாதியும் கட்டு மைண்டை டார்ச்சர் பண்ணுறது என்னது ஒரு மனசு எப்பவும் அழுகையாக வருதுதான் என்னது அது ஒரு ஆகும். எப்போ பார்த்தாலும் ஏதோ சும்மா லோடு போட்டு உங்களுக்கு மனசுலேயே வச்சுட்டு சும்மா எப்படி இருக்கும் எப்படி நீ சுமந்துட்டே இருக்கலாம் ஃப்ரீயாக தான் போவோம். பஸ்ஸில் போனால் நிறைய வச்சுட்டு போவீங்க. நீங்கள் நினைக்கலாம் மைண்டில் வச்சு மைண்டிலே வச்சுக்குவாங்க. எவ்வளோ பேர் கால் வைக்கிறது அவருக்கு பிடிச்ச பாதுகாப்பாக இருக்குது நல்லதான். ஆனால் அந்த கட்டுகளை அவர் என்ன செய்தார்? மரண கட்டுகளை அந்த கட்டையை அவிழ்த்து எடுக்கிறார். அவிழ்த்து எடுக்கிறார். அப்ப நம்மையும் அவருடைய வல்லமையினால் எழுப்புவார் ஒரு வார்த்தை வருது. அது எங்க இருக்கு? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நம்மையும் அவர் தனது வல்லமையினாலே என்ன செய்வாராம்? எழுப்புவார். மரணத்தின் ஆவி கட்டப்பட்டிருக்க கூடாது. அப்ப மரணத்தின் ஆவியோ உபாதையின் ஆவியோ சிலர் வீட்டில் தான் இருப்பாங்க. அதான் மகள் இருந்து கூட்டுறாங்கன்னு வச்சுருவோம். ஆனா கல்லறை படுத்துருக்கிற மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க வீட என்ன செய்யுது நரகமா அவங்களுக்கு தெரியும். அவங்க தூக்கங்கள் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. நைட்லையோ மணிமையிலோ ஏதோ நம்ம நார்மலா நம்ம நார்மல் அப்நார்மல் தமிழ் சுயநிலையில இறந்து நினைவில்லாம ஏதோ செய்யக்கூடாது. சுய நினைவோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் கேட்போம். இப்போ அபிஷேகம் பெற்றவங்களுக்கு சுய நினைவு என்ன செய்வோம் இல்லாம நம்ம நினைப்போம். போதும் நீ நினைவு வச்சு பேசுனா நம்ம என்ன செய்வோம் சுருக்கிடுவோம். அதை வந்து கட்டுப்படுத்திடுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நார்மல்னஸ் அப்நார்மல்னஸ்
சுய நல கட்டுப்பாட்டே இழந்து என்ன செய்யுது, டென்ஷன் ஆகிறாங்க. அதனால அவங்க புரிந்து கொள்ளும். அதனால நீங்க சத்தம் போட்டா என்ன செய்யும், உங்களை பாதிக்குதுதான். அப்ப நம்ம பேசாம இருக்கணும், பேசாம இருக்கணும். சுயநலனை இழந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அடுக்கும் போது ஜபத்தோட படுங்க, எழுதும் போது என்ன செய்யுங்க, ஜபத்தோட எழுதணும். சுயநலனை இழந்து நல்ல ஞாபகம் சக்தி நான் சொல்லிட்டேன். வயசானாலும் ஞாபக சக்தி என்ன செய்யணும், கூடும். நான் சொல்றேன், பைபிள வாசிக்கிறவங்களுக்கு கூடிதான் இருக்கும். நீங்க சும்மா சொல்றீங்க, உங்க சாமி எங்கேயோ வச்சு சாமியை காணும், அதை காணும், முட்டை காணும், துணியை காணும், வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்க அவ்வளவு சின்ன சின்ன சில்லி திங்ஸ் அதெல்லாம் அப்படிதானே. எங்க வச்ச என்ன தெரியல, ஒன்னே ஃபுட்ஸ்னா இருக்கக்கூடாது. எது நினைப்பூட்டப்படணுமோ அதை அவங்க என்ன செய்வாங்க, நினைப்பூட்டி தருவார். எதை உங்களுடைய வாழ்க்கை லைஃப் லைனை விட்டு, லைஃப் லைன் மனத்தரையை விட்டு, மனத்தரையை விட்டு எதை அழிக்கணுமோ. இப்போ ஒரு போர்ட்டை டீச்சர் என்ன செய்வாங்க, பழைய படத்தை அழிச்சுட்டு தான் ஒவ்வொரு தடவை இருப்பதும் அழிச்சுட்டு வச்சுட்டு தான் புதுசாக எழுதுவாங்க. மனத்தரையை விட்டு எது அழிக்கப்படணுமோ அது என்ன செய்யலாம், அழிக்கப்படணும். மனத்தரையில் ஏதாவது ஃபில்ம் மாதிரி சினிமாவும் பார்க்குறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் சினிமா பார்க்குறாங்க. இன்னைக்கு நைட்டெல்லாம் சினிமா பார்த்தாதான் அவங்க சாப்பிட்றாங்க, இருக்கிறாங்க. மனத்திரைக்கும் ஃபில்ம் தான் என்ன செய்யும், ஓடி வாழ்க்கை வழியா மனத்திரையில இருக்கலாம். லைஃப் லைன் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையை வட்டத்தை விட்டு, வாழ்க்கையில் அந்த வரைபடத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும், அடிச்சு நிறைய நினைப்பு வரலாம். நிறைய உங்களுக்கு தீர்க்கலாம், அவமதிச்சிருக்கலாம், பரியாசம் இருக்கலாம், ஏதாவது பேசி இருக்கலாம். ஆனால் நான் இப்படிதான் நான் இருக்கேன், அதுவே நான் மறுபடியும் அதை செய்யணும், உதவி செய்யும். நினைப்பூட்டப்பட வேண்டியதான் அவனுக்கு நினைப்பூட்டப்படும். ஏன்னா நிப்பாட்டு அப்படின்னா ஏதாவது போயிட்டு இருக்கோம். அதுதானே நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு சொல்ல புரியுதா? நம்ம நார்மலா இருக்கோம். அன்றைய ஆட்கள்லாம் உள்ளூருக்கு வெளியூருக்கெல்லாம் நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணதுன்னு அறிக்கை பண்றேன். நார்மலா தான் இருக்குது. சீராக பத்தியமா நல்லா சீராக இருக்கிறது, சீராக இருக்கிறது, கண்டிஷனாக இருக்கிறது. அப்நார்மல்னஸ் இருக்காது. டெஸ்ட் பண்ண போனீங்கன்னாலும் சீராக தான் இருக்கும். நார்மலாக தான் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். குடிக்கிற விசுவாசம் ஆகும். என்ன மாதிரி சாப்பிட்டாலும் சரி, நாட்டு போகாதீங்கன்னு யாருமே சொல்றது. அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, என்னத்தை நீங்க எடுத்தாலும் ஆண்டுக்காக என்ன செய்யுங்க, அதிக பாசமா இருக்கு, அதிகபட்சத்துலாம் இருக்கு. அவ்வளவு மட்டும் எப்படியோ வருது சாப்பிடாம சொன்னாங்க. புத்தியில சொல்லிடுறது நல்ல சாப்பிட்டு சொல்லுவோம், புரியுதா? நீ அப்படியே காசு அப்படியே இருக்காங்கன்னா உன் கண்டே செய்யும் அப்படியெல்லாம் சொல்லுவேன். ஏசுங்கிற நாமத்தை என்ன செய்யும் பயன்படும். விசாச திறனால என்ன செய்யறாங்க, குறைஞ்சினாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த 2-3 மாசமா சொன்னேன். அப்போ மகா பெரிய தீர்க்கதரிசியானவர் நம்ம சந்திக்கணும்னா அவரோடைய நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், நிறைய பேர் மெஜாரிட்டிக்குள்ளேயே பார்க்கக்கூடாது. இயேசுவானவருடைய நிறைய பேருக்கு போனாங்க. ஆனா அந்த அழுகிற பாட பின்னாலேயும் அந்த பெண்ணை சேர்ந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள யாரும் மனதுக்கு யாரும் பாட தொடர்பு போல. ஆனா இயேசப்பாவுக்கு மட்டும் என்ன இருக்குது, அந்த மனதுக்கு இருக்குது. அவங்க மட்டும் அழாதே. நம்ம போய் சொல்லுவோமா, நீங்களும் போய் சொல்லுவீங்களா? இப்படிப்பட்ட கட்டத்தை யோசிப்போம். போவேன் ஆறு மகன உபாதை சட்டம் என்ன செய்தார், அமிழ்க்கப்போம். அந்த விதவையுடைய அழுக அவரால் தாங்க முடியும். இன்னைக்கு மருந்து பேசுற ஜெபம்னா என்னன்னு சொல்லி மருந்து பேசுற ஜெபம்னா என்னது, நமக்கு சில இருந்தாலும் மற்றவர்களுக்காக
பார்த்து பேசுறேன். சும்மா யாராவது அழுது பார்த்தா நானும் முடியுமா? நமக்கு உள்ள அவங்களோட இருந்தாதான் வரும். ஆத்மா கர்மத்தில் உங்களுக்கே பலம் இருக்கும். ஏன்னா நீங்க உங்களை ஊற்றிட்டீங்க, உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்க, கவனிட்டீங்க, பாடிட்டீங்க, எதிர்த்துட்டீங்க, விசுவாச அறிக்கை பண்ணிட்டீங்க. அடுத்து என்னதான் வரணும்? அவங்களுடைய ஆனந்தம், அவங்களுடைய குறிப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு வரும். அப்ப அதெல்லாம் நீங்க சொல்றதா பேசுற போதும் நினைக்கிறேன். உங்களுக்காக யார் சிவாசிவாங்க யார் கருத்து பேசுவோம்னா உனக்காக உனக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ள என்னன்னு தெரியாமலும் நான் வேண்டுதல் செய்வேன், உனக்கு சிவாசி பண்றேன், உனக்காக ஓம்பிகா போட்டுக்கிறேன், நான் அறிந்து பேசுறேங்கிறதுனால அவசியம். அதுக்கெல்லாம் நமக்காக வேண்டிய செய்யலாம். நமக்காக இந்த சமயத்தில் இருப்பாங்க. நமக்குள்ள இருக்கிறவர்தான் வேண்டிய செய்ய விட்டு கொடுக்கணும். நம்மளால் யாரை மாற்றம் யாரை யாரை பிடிக்க மரண உபாதையை கட்ட அனுப்புகிறவர் அவர்தான், அவர் எழுப்புகிறவர் அவர்தான். அந்த காலத்துக்கு கட்ட ஓட துரத்துகிறவர் Thank you, Jesus. Thank you, Lord.
और मारे और मारे और बोल रहे दूसरी हमारे पे புறப்பட்டு போய் கொடுக்கும் இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வரட்டும் சொல்லி நம்ம சொல்லுவோம், நம்ம நோக்கி சொல்லணும். அதை பார்த்து கடவுளுக்கு போவேன்னு சொல்லணும், நம்ம பேசணும். அதனால கடவுளவர்களை நோக்கி இப்போ நம்முடைய நாட்கள் இதுதான் வசனத்தை ஜெபமாக்குவது. ஏசாயா 47:9 வசனம். கடவுளவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி நீங்க வெளிப்படுங்கள் என்றும் நம்ம சொல்லுவோம். வெளிப்படுங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இயேசுவை நாமத்தினால கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறோம். நான் அந்த வார்த்தையை சொல்லுகிறோம். அப்பா, இருளில் சார்ந்திருக்கிறவர்களை நோக்கி நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு நாம சொல்லுங்க அதுதான் ஜெபம். சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. சொல்லுவோம், வாயை திறந்து சொல்லணும். நாவின் கட்டுப்படும், நாவை விரிவாய்த்த, வாயை விரிவாய்த்த, அதை சொல்றேன். நாமும் கட்டப்பட்டிருக்க கூடாது, வாய் கட்டப்பட்டிருக்க கூடாது, மனதிற்கு கட்டப்பட்டிருக்க கூடாது. அந்த காலத்தில் மரண இருந்து அவர்கள் வெளிப்படப்படுவார்கள் என்று சொல்லுவோம். வெளிப்படப்படுவார்களாக என்று சொல்லுவோம். கட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் இசையை அரசைத்து குறிப்பார்களாக என்று சொல்கிறோம். அணுகுமுறை வார்த்தையை கொண்டு அப்ரோச் பண்ணுகிறது, அணுகுகிறது. வார்த்தையை ஜபமாக படியுங்கள், வார்த்தையை ஜபமாக்குவோம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறோம். இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்கிறோம். வெளிச்சம் அகற்றும் என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வெட்டலை நடுவாக பேசுகிறோம். ராஜா ஆள் அனுப்பி அவரை கட்டவிழ்க்க சொன்னான். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஒரு ஜனங்களின் அதிபதியே வந்து அவனை விடுதலை பண்ணினான். அதுபோல நம்மை ராஜா தூதர்களை அனுப்பி இப்பொழுதே கட்டவிழ்ந்து சொல்லி கட்டவிழ்க்கப்படுவார்களாக என்று சொல்லும் பொழுது இப்பொழுதே கட்டவில் அழுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரிப்போம். உடனே கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் உடனே நடப்பது ஆவி மண்டலத்தில் நடக்கிறது. விசுவாசியுங்கள். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தரை கூடத்தான் வேறு சிறைச்சாலை கனவெல்லாம் திறந்து வெளியே கொண்டு வந்தான். அதனால சிறையில் வாழ்கிற மக்கள் பாவ சிறை, நோயின் சிறை, கொடிய வேதனைக்குள்ள, கொடிய நோய்க்குள்ள போய் கொண்டிருக்கிறவருடைய அந்த கொடுமையான அந்த வியாதி, டாக்டரால் கூட குணமாக்க முடியாத அந்த கொடிய வியாதியிலிருந்து அந்த சிறை கதவிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்து விடக்கூடிய தூதர்களை கட்டவிழ்கிறோம். தூதருடைய பணிகளினால எங்கெல்லாம் வேணும் அங்கெல்லாம் சிறைச்சாலைக்குள்ள அடிபட்டிருக்கிறவர்களுக்குள்ள அவர்களுடைய பணிகளை செல்வதாக அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தூதருடைய புரியம் உண்டு, தூதருடைய பணிகளை உண்டு.
எங்கெல்லாம் வெளியே வரணும், அங்கெல்லாம் சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் வெளியே வரும்படிக்கு உங்களுக்குள்ள கட்டவிழ்த்த கூறுங்க, உங்களுக்குள்ள கட்டவிழ்த்த பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய கட்டு ஒன்று கூட கட்டப்பட்டது போல இருக்கக்கூடாது. ஒரே சுமி நாமத்தினால எனக்குள்ள ஒரு வல்லமையை கட்டவிழ்த்துக் கொள்ளுங்க. ஒரு மேலான வல்லமையை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க தான் சொல்லணும். உங்களை நோக்கி நீங்களே சொல்லுங்க. இந்த சபத்தை ஆண்டவர் கேட்கிறார், இதை அங்கீகரிக்கிறார். விசுவாச ஜபம் என்றால் இதுதான். வார்த்தையை கொண்டு அணுகுவது என்றால் இதுதான். வார்த்தையை ஜபம் அனுப்புவது இதுதான். வார்த்தையை துணியாக ஒட்டிடும். உடனே ஆண்டவர் விடுதலை பண்ணுகிறார். வார்த்தையை கொண்டு அணுகு பொழுது உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஓமா அணுகி வளராதே வளரவிடாதே என்று சொல்லி அவர் அணுகி சொல்றார். அவர் அப்ரோச் பண்றார். நம்ம வார்த்தையை கொண்டு அப்ரோச் பண்ணும் பொழுது, அணுகும் பொழுது, அவரை கிட்டி சேரும் பொழுது அவரும் பக்கத்துல வந்து அணுகி பயப்படாதே, உன் மனதை தளர விடாதே என்று சொல்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்கெல்லாம் செய்துள்ள இருக்கிற மக்களை நினைவுகிறோம். செய்துள்ள ஊழியக்காரர்களை வேண்டுதலே போட்டு நிறைய பர்சிக்யூஷனை கேள்விப்படுகிறோம். நிறைய காரியங்கள் சமூகங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் என்னுடைய தூதன் அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள கர்த்தரின் தூதனாக வந்து நிற்கும் பொழுது வேறு இருந்தப்போ வேறு அவங்களை தட்டி எழுப்பி அந்த இடத்துல எழுந்தது என்று சொல்லும் பொழுது, எழுந்தது என்று சொல்லும் பொழுது தானே சங்கீதம் விழுந்தது என்று சொல்லுவார்கள். அவன் கையிலிருந்து விழுந்தது, கையிலிருந்து விழுந்தது, தங்கிலிருந்து விழுந்தது. வேண்டுமென்றே சங்கீதம் குற்றப்பட்டவர்கள், வேண்டுமென்றே பாவத்திலே ஆனால் பரிசுத்தவான்கள் அடிக்கப்பட்டு இடிக்கப்பட்ட அப்போஸ்தலர் நாட்களில் அவங்க ஜெயில இருக்கிறது போல இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் நமக்கு ஏற்படுகிறோம், அநேக மக்களுக்கு ஏற்படுகிறோம். தூதன் அவனை நோக்கி நாயை கட்டி உன் பாதரட்சியை கொடுத்துக்கொள் என்று சொல்லி அவனை எழுப்பி கூட்டிக் கொண்டு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். பின்னால்தான் தூதரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அவன் நினைச்சான். முதலாவது நாவல், இரண்டாவது நாவல் எல்லாத்தையும் தாண்டி வெளியில அவன் வரும் பொழுதுதான் அவனுக்கு தானாய் வெளிக்கதவன் தானாய் வந்தது என்று சொல்லி பார்த்தோம். அந்த அளவுக்கு நம்ம ஜபத்தில் இருப்போமா, ஜபத்தில் இருப்போமா. அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, எபேசியர் கடைசியான சபாய வருஷம் அதுதான். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறது ஒரு போராட்டத்தில் ஒரு பகுதி. முதலாவது விசுவாசம் என கேட்டோம். இன்னும் சத்தியங்கிறதான கஷ்டம், இன்னும் நீதியற்ற கவசம் இப்படிதான் வருவது. கடைசி அந்த பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறது. அப்ப சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். சர்வ ஆயுதம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆயுதம் மட்டும், ஒரு குறிக்கிற ஆயுதம் மட்டும் போதாது, ஒரு ஜெயிக்கிற ஆயுதம் மட்டும் போதாது, ஒரு ரட்சிப்பு மட்டும் போதாது, ஒரு விசுவாசம் மட்டும் போதாது, சத்தியமும் வேணும். நம்ம ஆயுதமும் பண்ணணும். எல்லா காரியங்களும் வேணும், எல்லா காரியமும் வேணும். உங்கள் போராயுதம், உங்கள் போராயுதம் எப்படிப்பட்டது நம்ம யோசித்து பார்ப்போமா, நம்மளே செக் பண்ணி பார்ப்போமா. அது எல்லா ஸ்ட்ராங்குகளையும் நிர்மூலப்படுகிறது. நிர்மூலப்பட்ட விசுவாசத்தோடு இருப்போம். மறுபடியும் அங்க இந்த குறிப்பு நாங்கள் சொல்ல போறோம். அதுல எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸ் ஏதாவது அரண் மாதிரி எல்லாம் மாலா மாதிரி உங்களுக்கு இருந்தா, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் சொல்வது அரண்கள். தமிழ்ல அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ வெளிப்படுவதாக என்று சொல்கிறோம், வெளிப்படுவதாக என்று சொல்கிறோம், வெளிப்படுவதாக என்று சொல்கிறோம். மாம்ச சண்டை அல்ல, வாய் சண்டை அல்ல, அல்ல. எங்கள் போராயமோ மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல, மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல. சொல்லுங்க ஒத்துக்கொள்ளுங்க. ஓ உணர்வுங்க, மாம்சத்துக்கு ஏற்றதா இனிமே நான் இருக்க மாட்டேன். ஓ என்னுடைய ஆண்டையுடைய பாவனையெல்லாம் ஆவிக்கேற்ற ஒரு பார்வையோடு பார்ப்பேன், ஆவிக்கேற்றபடி சிந்திப்பேன், ஆரணத்தின் மூலமாக்குவேன், ஆரணத்தின் மூலமாக்குவேன். நாம் அறிந்து கொண்டிருக்கிற காரியம், தெரிந்து கொண்டிருக்கிற காரியம் அல்லது அவன் போல எழுந்திருக்கிற ஒவ்வொரு வேட்கையும் ஒவ்வொரு தர்க்கத்தையும் நான் முறியடிக்கிறேன் என்று சொல்லுவோமா. ஒவ்வொரு இடத்தையும் நிர்மூலமாக்கி என்னை அடிமைப்படுத்த முடியும். அது யாரால? அவரோடு செய்ய
செய்வாரா? நீங்க அவருடைய வார்த்தையை வைக்க ஓ சந்தலமா எந்த எண்ணத்தை கீழ்படுத்திக் கொள்வீங்களோ ஓ செயல்படுத்த முடியும். யார் வருவாருக்கு நீங்க தான் உங்க எண்ணத்தை நீங்களே கேபிட்டல் கொண்டு வாங்க. ஒரு சிறைக்குள்ள கொண்டு வாங்க. எண்ணத்தை முதல்ல சிறைக்குள்ள கொண்டு வரணுமா? சிறைப்படுத்தணுமா? சிறைக்குள்ள உள்ளவர்களுக்காக கேபிட்டல் உள்ளவர்களுக்காக கண்டனத்தை சொல்லிட்டோம். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். இப்போ என்ன செய்யணும்னா சிறைப்படுத்தணும். எண்ணத்தை சிறைப்படுத்துறது உங்க கையில் தான் இருக்கிறது. உங்க எண்ணத்தை சிறைப்படுத்துங்க. தக்கத்தை எல்லாமே இனிமையான எண்ணமோ ஏதாவது தப்பம் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமா என்னெல்லாம் வருதோ அதை என்ன சொல்ல வேண்டாம். நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம். ஆனா அதை கேப்டிவிட்டிக்கு இப்பொழுது அதை கேப்சர் பண்ணுங்க. அந்த ஸ்பிரிச்சுவலுக்கு ஒவ்வொரு நரிகளை சிறு நரிகளை வெளியிலே சொல்லுகிறது. சபைக்குள்ளே உலகத்தில் கிரீச்சிக்கிற ஆவி, மறைமுகமாய் தாக்குகிற ஆவி, ஒரு துணிகரமாய் கிரியை செய்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினால இருக்கிறது. ஒரு கேப்டிவிட்டிக்குள்ள கொண்டு வருவோம். எல்லாருடைய எண்ணத்தை கொண்டு வருகிறார். ஒரு பக்குவத்துக்குள்ளே இயேசுவின் நாமத்தினால சிறைப்படுத்திக் கொள்ளுவோம். சிறைப்படுத்துவாங்க. சிறைப்படுத்தணும். வார்த்தையை சொல்லி உள்ளத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க. சொல்ல நடக்கிறது. சொல்ல ஆவி நடக்கும். ஆவி நடக்கிறது. அட்மாஸ்பியர் புதுசாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவர் கட்டளையிட்ட நாள், கட்டளையிட்டு கூற சொன்ன நாள். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எதை நம்ம கட்டணுமோ கட்டணும், எதை கட்டணுமோ கட்டணுமோ என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எண்ணத்தை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கிறது தான் சிறைப்படுத்தணும். ஓ ராமா Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Spirit. Thank you, Raja. Thank you, Raja. Thank you, Raja. Thank you, Spirit. Thank you, Jesus. 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 Hallelujah.
கொடுத்த திறவுகோலுக்காக நன்றி அப்பா. திறவுகோலுக்காக நன்றி. Thank you for the key. Thank you for the key. Thank you for the key. நீங்க கொடுத்தலைன்னா ஒருவர் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கொடுத்த அந்த திறவுகோலுக்காக நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. Thank you. We give you all the glory, all the honor, all the praise. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக சொல்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவாய் உமக்கே உரியதாகட்டும். உமக்கே உரியதாகட்டும். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் உமக்கே உண்டாவதாக என்று சொல்கிறோம். உமக்கே உண்டாகட்டும். உமக்கே உண்டாகட்டும். கணக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதியாதி துதியவரே, உண்மை புகழ்ந்து பாடுகிறோம். உம்முடைய துதி எப்போதும் எங்கள் நாவில் இருக்கட்டும். எங்கள் நாவில் இருக்கட்டும். எங்கள் நாவில் இருக்கட்டும். எங்கள் நாவின் கட்டுகளை அறுதிலே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் நாவை திறந்திலே நன்றி. உங்கள் வாயை திற என்று சொன்னீங்க. எங்கள் வாயை திறந்திருக்கிறோம். எங்கள் வாயின் கட்டுகளை நாவின் கட்டுகளை அறுக்கிறதுக்காய் நன்றி அப்பா. நன்றி நன்றி. Thank you, Lord. Thank you. Thank you. You are great. You do miracles so great. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல